அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவருக்கு பாலியல் தாக்குதல் நடைபெற்றிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா. இது தொடர்பாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கண்டன பதிவில் என்னவற்றையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவருக்கு பாலியல் தாக்குதல் நடைபெற்றிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளித்தது என்றும், அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது என்றும், தினமும் பல்கொலை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கங்கள் அதிகரிப்பு, பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத இருண்ட காலத்தில் இருப்பது போன்ற சூழ்நிலையில் தமிழகம் தற்பொழுது இருப்பது மிகுந்த வருத்தமளிப்பதாக அந்த பதிவுல தெரிவித்திருக்காரு. மேலும் குற்றவாளிகள் திமுகவினர் என்றால் அவர்கள் மீதான நடவடிக்கைகள் தாமதப்படுத்தப்படுவதாகவும் அதுல குறிப்பிட்டிருக்காரு. மாநில தலைநகரத்தின் மைய பகுதியில் பொறியியல் கல்லூரி தலைமை நிறுவன வளாகத்தின் உள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது என்றால் சமூக விரோதிகளுக்கு அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ எந்த பயமும் இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது என்றும், உடனடியாக இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாநகர காவல்துறையும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சரும் மாணவி மீதான பாலியல் தாக்குதலுக்கு முழு பொறுப்பேற்று பொதுமக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.